எதுக்கு இங்க வந்திருக்க அதை சொல்லு. பூமியை சுத்தி பார்க்க. இவர் அப்படியே டோரா போச்சு. சூப்பர்ரா. எங்கிருந்துடா வந்து சேர்றீங்க எல்லாரும்? கவி, என்னம்மா ஆச்சு? மாப்பிள்ள என்ன சொல்றாரு? மகேஷ் பயங்கரமா டென்ஷனா இருக்காருமா. ஐயோ, என்ன கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. வெளியே போ வெளியே போன்னு என்ன துரத்தி விடுறாரு. இவ என்ன சொல்லி தொலைஞ்சாலும் தெரியலையே. ஏய், என்ன தெரிய சொல்லி தொலைச்ச? இந்த மாதிரி எதையாவது பண்ணி குட்டைய குழப்பி விட்டு அதுல குளிர் காயணும் தானே நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த? அப்படியெல்லாம் இல்ல மேடம். அப்படியெல்லாம் இல்லனா நீ குழப்பன குட்டைய நீயே போய் சால்வ் பண்ணிட்டு வா போ. போடி. அக்கா என்ன புத்தி இல்லாம இவளையே மேல அனுப்புறாங்க. கடவுளே, என் பொண்ணு மாப்பிளையும் எப்படியாவது ஒன்று சேர்ந்துடணும். அஞ்சலி தான் அவர் ஒய்ஃபுங்கிறத அவர் புரிஞ்சுக்கணும். அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வரணும். சார், நான் தனியா இருக்கணும்னு யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு கவி கிட்ட சொல்லி தானே அனுப்புனேன். தயவு செஞ்சு போயிருங்க. இல்ல சார், இப்போ என்னாலதான் நீங்க கோவமா இருக்கீங்க. நான் கோவமா இல்ல, வேதனையில இருக்கேன். நம்ம யார ரொம்ப நம்பணுமோ அவங்களே நம்மளை ஏமாத்திட்டாங்களேங்கிற விரக்தியில இருக்கேன். நான் அப்படி என்ன சார் பண்ண? நம்மள நம்புறவங்க கிட்ட பொய் சொல்லி ஏமாத்துறது தப்பு இல்லையா அஞ்சலி? நான் என்ன சார் பொய் சொன்னேன்? நீங்க இந்த வீட்டுக்கு வேலை கேட்டு வந்தப்போ என்ன சொன்னீங்க? எனக்கு யாரும் இல்ல, வேலை கொடுங்க சார்னு கேட்டேன். நான் உங்ககிட்ட பார்க்க படிச்ச பொண்ணு மாதிரி இருக்கீங்க, அங்கிளோட கம்பெனிலேயே ஒர்க் பண்ணலாமேன்னு சொன்னேன். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் படிக்கல சார்னு சொன்னேன். படிக்காத நீங்க எப்படி அவ்வளவு ஃப்ளூவெண்டா உங்க ஃப்ரெண்டு கிட்ட இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தீங்க? அப்ப படிக்கலன்னு போய் தானே சொன்னீங்க. அப்பாடா, இதுக்குதான் கோச்சுக்கிட்டாரா? நல்ல வேலை. அதுவே போயினா இன்னும் என்கிட்ட எத்தனை போய் சொல்லிருக்கீங்களோ எனக்கு அதுவே தெரியலையே. சார், இதுதான் உங்க பிரச்சனையா? இப்படி பொய் சொல்றது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாவே தெரியலையா? சார், நான் பொய் சொன்னேன்னு சொல்ல வரல. அன்னைக்கு நான் ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்தேன்னு சொன்னேன்ல, அங்க நான் இருக்கும்போது பாண்டிச்சேரியில இருந்து நிறைய ஆங்கிலோ இண்டியன்ஸ்லாம் வருவாங்க. அவங்க கிட்ட பேசி பழகிதான் நான் இங்கிலீஷ் பேச கத்துக்கிட்டேன். நான் மட்டும் இல்ல சார், ஆர்ஃபனேஜ்ல இருக்கிற எல்லாருமே நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க. இது தெரியாம நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். ஐ அம் வெரி சாரி. இல்ல இல்ல, அது பரவாயில்ல, சாரி எல்லாம் சொல்ல வேணாம். நீங்க கோச்சுக்கிட்டதும் எதுக்கு கோச்சுக்கிட்டீங்கன்னு தெரியாம நான் ரொம்ப பயந்துட்டேன். இப்போ உங்க சந்தேகம் தீந்துருச்சுல சார்? இப்ப என் மேல எந்த கோவமும் இல்லையே. தேங்க்ஸ் சார்.